அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 26/10/2025 விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 9ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 4:30 மணி வரை, யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:02 துலாம் லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் முருகப்பெருமான் என்றால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஓம் சரவண பவ என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் ஓடும். இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் உங்களுடைய பேச்சில் வெளிப்படலாம். பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படலாம். கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக தெரியலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள். உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்பட நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மூட்டுகள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்களுடைய திறமை மூலமாக இன்று முன்னேற்றகரமான பலன் காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று அபாரமான திறமையை வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாளாக அமைகிறது. நகைச்சுவை மற்றும் காதல் உணர்வு மூலமாக பிரியமானவரை மகிழ்விப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாளாக அமைகிறது. நிதி வளர்ச்சி அதிகமாக காணப்படும். நிதி மற்றும் பயனுள்ள முதலீடு பற்றி இன்று விரைந்து முடிவெடுப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணப்படும். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்களா? அதே போல் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் நிறைய இருக்குது, என்னால் அதை சமாளிக்க முடியல, அதற்கான ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக சுய முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். இன்று அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம். பணியில் கூடுதல் திறமைகளை மேம்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதன் மூலமாக நீங்கள் இன்று உங்களது துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்கும். கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய மிகுந்த மன ஆற்றல் காரணமாக இன்று முழுவதும் ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறிது மந்தமாக காணப்படுவீர்கள். எனவே அதனை மாற்றி துடிப்போடு செயல்பட வேண்டும். நேர்மறையான கண்ணோட்டம் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளை சந்திப்பீர்கள். சக பணியாளர்களுடனான தொடர்பு அனுகூலமானதாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்படக்கூடிய அதிக செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையலாம். எனவே செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. முதுகுவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய செயல்களில் கட்டுப்பாடு வேண்டும். செயல்களை முறைப்படுத்தி ஆற்றுவதன் மூலமாக இயல்பு ஏற்படலாம். இன்று பணியை பொறுத்தவரை பொறுமையுடனும் உறுதியுடனும் நீங்கள் செயல்களை ஆற்ற வேண்டும். நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள். இதனை தவிர்த்து துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும். திட்டமிட்டு பணத்தை செலவு செய்யுங்கள்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். அதிகமாக சிந்திக்க வேண்டாம். உங்களுடைய வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் பொழுது அசௌகரியமாக உணர்வீர்கள். கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம். எனவே குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட்டு ஒழுங்கமைப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் மோதல் காணப்படலாம். இன்று மாறுபடக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்றுக்கொண்டு அமைதியாக செயல்பட வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சம்பாத்தியம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி பாதிப்பு காணப்படுகிறது. உடற்பயிற்சி மற்றும் தியானம் மிகவும் உதவிகரமானதாக காணப்படும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் துடிப்பான முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். நீங்கள் உங்களை முன்னேற்றிக் கொள்வதில் முனைவீர்கள். இன்று உங்களுக்கு என சிறப்பம்சத்தை உருவாக்கி கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும். சரியான நேரத்தில் அவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படுவதால் சிறப்பான நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சோதனையான நாளாக இருக்கலாம். எதை பற்றியும் கவலையின்றி அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஆதாயம் கிடைப்பது கடினம். சிறிய செயல்களை இன்று முடிக்க கடுமையாக முயற்சி தேவைப்படுகிறது. சக பணியாளர்களுடனான உறவு நல்லுறவாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. இது முற்றிலும் தேவையற்றது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பொறுப்புகள் அதிகமாக இருக்கலாம். எனவே செலவுகள் அதிகமாக இருக்கும். எனவே செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி போன்று சிறு சிறு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பதட்டமும் குழப்பமும் காணப்படலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக விழிப்புணர்வு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக பாடம் கற்க நேரிடலாம். பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சராசரியை விட சற்று கூடுதலாக இருக்கலாம். அதிக பணிகளை சமாளிக்க வேண்டியிருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவு பிணைப்பு வலுவற்றதாக இருக்கலாம். மகிழ்ச்சியாக இருக்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். அதன் வேகத்தில் நீங்கள் செல்ல வேண்டியிருக்கும். எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். கால்வலி மற்றும் பதட்டம் காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை காணப்படலாம். அமைதியான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லது. அதே போல இன்று தைரியம் குறைந்து காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நண்பர் இல்ல விழாவிற்கு செல்ல திட்டமிட்டிருப்பீர்கள். பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் என்பதால் அதனை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது. ஏற்ற இறக்கத்தோடு காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்று வறுத்த மற்றும் கார உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள். மகிழ்ச்சி உங்களுடைய செயல்களில் வெளிப்படும். தியானம் மேற்கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். பணியை பொறுத்தவரை உங்களது தனித்த திறமை மூலமாக சிறப்பாக பணியாற்றுவீர்கள். பணியில் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்கள் அணுகுமுறையில் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது உணர்வுகளை உண்மையோடு பகிர்ந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். ஸ்திரமான நிதி நிலைமை ஏற்படுத்த உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் வகையில் சேமிப்பு திட்டத்தில் கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் தைரியமாகவும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். கடின உழைப்பு மேற்கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆற்றல் மிகுந்து காணப்படுவீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்று பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்ள வேண்டும்.
குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சிபூர்வமாக நடந்து கொள்வதன் மூலமாக பிரச்சனை ஏற்படலாம். அதனை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. நிதிநிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் சற்றே பாதிக்கப்படலாம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.